வணக்கம் மக்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. பார்த்தா தெரியும், ஏதோ மால்ட் மாதிரி இருக்கே, இல்லை காஃபி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? மால்ட்டே தாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி மால்ட்டு தான். என்னடா எல்லாருமே ஏபிசி ஏபிசின்றாங்க அப்படின்றதுனால இதையும் ஏன் விடணும், செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தாங்க எடுத்திருந்தேன். இது வந்து நான் ஒரு செகண்ட் டைமாக தான் செஞ்சு பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லாவே வந்தது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போட்டுட்டேன். குவான்டிட்டி வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா வரவும், செகண்ட் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்த்தா ரொம்ப வேலை ரொம்ப இழுத்துடுச்சு. பட் வந்து இது வெளியே கொடுத்து வாங்குறத விட வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் நான் பண்ணேன். பட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா, இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அதுக்கு பதில் கூட நம்ம இந்த மாதிரி பசங்களுக்காக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், டீ காஃபிக்கு பதில் இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால தான் இதை எடுத்திருக்கேன். வாங்க, இது என்னென்னலாம் தேவை, எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு வரணுங்க. அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு 5 to 6 month வரைக்கும் கூட நம்மளுக்கு இதில் கவலையே இல்லை. வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது 3 தாங்க எடுத்திருக்கேன். இது 3யும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். 1 கிலோ அளவுக்கு பழம் எடுக்கிறீங்கன்னா அதே 1 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து எடுத்துக்கணும். அதனால் பாதாம், அப்புறம் பார்த்திங்கன்னா கேஷு, அப்புறம் பிஸ்தா வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், வால்நட் கூட போட்டுக்கலாம் வறுத்து. நான் இது 2 மட்டும்தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது 2மே ஈக்குவல் குவான்டிட்டியில், கொஞ்சம் மிச்சமாக வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணுறேன்றதுனால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி ட்ரை பண்ணேன். இப்போ இது எல்லாமே தோல் நீக்கி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் துருவி ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துருவ ரொம்ப கழுத்தெல்லாம் வலிக்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டேங்க. நறுக்கி ஒரு பிளெண்டரில் போட்டேன். இந்த மாதிரி பிளெண்டரில், ஏன்னா வந்து டக்குன்னு மிக்சியில் போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால பிளெண்டரில் போட்டு நுணுக்கிக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்துக்கலாம். பாதாம் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, முந்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதே கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம். வறுத்து எடுத்துகிட்டு இப்போ கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இது எல்லாமே பிளெண்டரில் போட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்திங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இது வந்து ஆப்பிள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா போட்டுடலான்ட்டு. இப்போ இது வந்து நல்லா துருவுனாப்பில் கிடச்சிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறேங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து உங்களுக்கு கடாயில் ஆட் பண்ணிடலாம். அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் வந்து நான் இந்த கடாயில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அந்த பாதாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமும் தனியாக நான் ஒரு கப்பில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது பாதியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வானலில் போட்டு லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வணக்கிக்கலாங்க. இவ்வளோ தான், இந்த மாதிரி வணக்கிடுங்க. ஆப்பிள் பார்த்திங்கன்னா என்ன சத்து அப்படின்னா, ஆப்பிளில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. உடலில் வந்து தேவைப்படுற 14% நம்மளுக்கு தேவையான வைட்டமினை இந்த ஆப்பிளில் இருக்குங்களாம். இதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குங்களாம். இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வந்து ஆப்பிளாக சாப்பிட்லனா கூட இந்த மாதிரி மால்ட் மாதிரி கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மால்ட்டை நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கும் போது சீக்கிரமாகவும் நம்ம எடையை குறைக்கவும் இது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. டெய்லியும் டீ, காஃபி இந்த மாதிரி குடிக்கிறத விட நம்ம டெய்லியும் வந்து இந்த மாதிரி கூட பழகிக்கலாம். இதை வந்து நீங்கள் மால்ட் மாதிரி செய்யாத அப்படியே வந்து ஏபிசி, அதாவது ஆப்பிள், கேரட், அப்புறம் பீட்ரூட் இது 3ம் ஜூஸாகவே போட்டு டெய்லியும் குடிக்கிற மாதிரி கூட குடிச்சிட்டு வரலாம். ஒரு சிலரால் டெய்லி குடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி மால்ட்டாக வாங்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கிட்டேங்க. இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலாக நாட்டு சர்க்கரை 1 கிலோ ஃப்ரூட்ஸ்க்கு, வெஜிடபிள்ஸ்க்கு ஒரே கிலோ, எல்லாத்தையும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்து 1 கிலோவுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கலரி விட தண்ணியாக விட ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கலரும் நல்லா கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்களாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேரட்டில் இருக்க பொட்டாசியம் வந்து இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான வைட்டமின்களாம் அது. ஸோ கேரட் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இது பாருங்களேன், இந்த மாதிரி தண்ணியாக விட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து நாட்டு சர்க்கரைலாம் ஆட் பண்ண பிறகு இது நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் அடிச்சிடுங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு பண்ணும்போது கையெல்லாம் அடிச்சிடுச்சு. அதனால் எப்போ செய்யும் போதும் ஒரு பெரிய கடாயாக வச்சு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இதை வந்து கை விடாத இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்வா பதத்தில் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடுங்க. பட் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து அதோட தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். அது சீக்கிரமாக
மால்ட்டும் கெட்டுரும். அதனால் மூடி போடாதையே அப்படியே செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அடிக்கும். அதனால் குவான்டிட்டி கம்மியாக எடுக்கிறீங்கனாலும் கொஞ்சம் வானல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதிகமாக செய்யும் போதும் இந்த மாதிரி சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கேரட் பீட்ரூட் இதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஆம்லா ஆட் பண்ணலாம். அப்புறம் கேரட் பதில் வந்து கோகோனட் ஆட் பண்ணுறதாவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆம்லா வச்சும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி 3 ஃப்ரூட்ஸ் இல்லாத வந்து நீங்கள் வந்து வெறுமா கேரட் வச்சு கூட பண்ணலாம், பீட்ரூட் வச்சு கூட பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ட்ரை ஃப்ரூட்ஸே ஆட் பண்ணி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. இப்படி கோடு போட்டால் வந்து இந்த மாதிரி ஒட்டவே கூடாதுங்க. அந்த கோட்டில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக அந்த பதம் வந்துடும். ரெண்டும் வந்து ஒட்டாத மாதிரி அப்படியே சுருண்டு இருந்ததுனாலே அது வந்து கரெக்டான பதமாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து நம்ம அரைச்சதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் வெறுமா கூட சும்மா ஒரே ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட் வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரே ஒரு பீட்ரூட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது வெறும் பீட்ரூட்டை வச்சு மட்டும்தாங்க ட்ரை பண்ணேன். முடிச்சிட்ட பிறகு இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஃபேன் காற்றுல எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம அப்படியே கலரி விடணுங்க. அது ஆறி வரணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். நான் 2வது டைம் பண்ணும்போது டைம் ஆகிடுச்சுன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் உடச்சி எடுக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபேன் கிளாத்தில் உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பராக வந்துடும். இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து பதம் வரல அப்படின்வாங்க. அவங்க வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஃபேன் காற்றுல உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கலரிக்கிட்டே இருக்கணுங்க. இதில் முக்கியமான ப்ராசஸ் வந்து கலரிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. அதுதான் முக்கியமானது. இந்த மாதிரி உதிரியாக நம்ம கையில் உதிர்த்தி விட்டாலே வந்துடும். அதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடியாக்கி எடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்ல ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம்னா நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அப்படியே பூஸ்ட் மாதிரி உளுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கூட இதை ஜலிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த பாதாம் இல்லை அந்த வந்து ஏலக்காய் அதெல்லாம் வந்து வருது அப்படின்னாலும் நீங்கள் ஜலிச்சு நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜலிச்சா இந்த மாதிரி நல்லா தூளாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த கெட்டியாக இருக்கிறத வேணால் நம்ம அப்பயே கூட நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பண்ணலாங்க. கண்டிப்பாக ஹோம் பேஸ் பிஸ்னஸ்க்கு வந்து இது நல்லாவே யூஸ் ஆகும். வீட்டில் இருக்கும் போது ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த ஏபிசி மால்ட் இது கூட ட்ரை பண்ணலாம். இதுவும் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் இதை வந்து வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் வந்து இந்த மாதிரி காஃபி டீக்கு பதில் இந்த மாதிரி கொடுக்கலாம். பசங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பதில் கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லையா ஸ்நாக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட இதை நீங்கள் கலந்து சில்லுன்னு கூட ரோஸ் மில்க் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இதை கூட கொடுத்து விடலாம். எப்பயாவது ஏதாவது ஹெல்த்தி ட்ரிங்க் வேணுன்னா இதை குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இதை வந்து வெறும் பீட்ரூட் மால்ட்டாவும் நீங்கள் செஞ்சு சேல் பண்ணலாம். ஆம்லா வச்சு மால்ட்டா செய்யலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் மால்ட்டை நீங்கள் செஞ்சு கூட சேல் பண்ணலாம். ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மால்ட்டும் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.